ஒரு டெம்போ வேனுக்குள்ள 29 வயது தக்க ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போய் 24 மணி நேரம் சித்திரவதை செய்து அவனை படுகொலை செஞ்சிருக்காங்க. கடத்துறது கூலிப்படை அல்ல, கொலை செய்தது கொலைகார கும்பல் அல்ல, தமிழ்நாடு காவல்துறை. தண்ணி கேட்டிருக்காப்ல, அந்த தண்ணியில மிளகாய் பொடியை கலந்து அந்த தண்ணியை குடிக்க கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது 18 இடங்கள்ல அவர் உடம்புல காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பிறப்புறுப்பு மேலே ஷூ பூட்டால உரைச்சிருக்காங்க. அப்படி சொல்லணும் துயரத்துக்கு அந்த ஆளாக்கி அஜித்குமாரை அந்த மிளகாப்பொடி கலந்த தண்ணியை கொடுத்ததுனால யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் ரத்தம் வெளியேறி அவர் அந்த இடத்துல மூச்சையாகி இறந்து. அஜித்குமாரோடைய சட்டைகளெல்லாம் கிழிச்சு பனியன்களாம் கிழிச்சு அவனை நிர்வாணப்படுத்தி ராடு கம்பிகளால் அடிச்சு பைப்புகளால் அடிச்சு அவனை கொடுமைப்படுத்தி ஒரு காவல்துறையுடைய சீருடையே இல்லாம டிஷர்ட் லுங்கிகளை கட்டிக்கிட்டு அப்பட்டமாக ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு கொலைகார கும்பலைகளை போல 5 பேர் சேர்ந்துக்கிட்டு அவளை படுகொலை செஞ்சிருக்காங்க. இது போலீஸ் அராஜகத்தின் உச்சம். இது எவன் கேட்பான், அவனெல்லாம் அடிச்சா எவன்டா கேட்பான், அவனுக்காக எவன்டா வருவான் அப்படிங்கிற ஒரு திமிர் ஒரு தோரணையில தான் அவனை கொலை பண்ணியிருக்காங்க. இதே இந்த அஜித்குமாருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு ஆளோ குடும்ப பின்னணியோ இல்ல ஒரு பெரிய செல்வந்தராக இருந்திருந்தா அந்த காவல்துறை இந்த மாதிரி அவங்களை செஞ்சிருக்குமா? ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு யாரு? காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறை பொறுப்புனா காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கிற அமைச்சர் தானே பொறுப்பு. காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்ப இந்த கொலைக்கு யார் காரணம்? இதுக்கு இந்த கொலைக்கு யார் பொறுப்பேற்கணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் சொல்லி மதுரை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. பஞ்சோலை படுகொலை ஆகட்டும், ஸ்டெர்லைட் படுகொலை ஆகட்டும், வாச்சாத்தி படுகொலை ஆகட்டும், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த படுகொலைகள் ஆகட்டும், இது எல்லாம் காவல்துறையின் வன்முறையின் ஒரு அடையாளங்கள் இல்லையா? அதே போலதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெனிக்ஸ் ஜபராஜிங்கிறவுடைய படுகொலை நடந்தது. இதே ஜூன் மாதம் தான். அதுக்கு இதே திமுக அரசு கொரோனா காலகட்டத்தில் கூட தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடுகளில் பேனர்களை பிடிச்சி நின்னாங்க, நீதி வேணும்னு கேட்டாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜபராஜ் பெடிக்ஸ் சொல்லி நின்னாங்க. இன்னைக்கு அதே அரசாங்கத்துடைய ஆட்சியின் கீழே தான் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. எது தி பீப்புள் ஆஃப் வாட்சிங் என்ற ஒரு அமைப்பு சொல்லுது. 24 பேர் இது வரணும் படுகொலை செய்யப்பட்டது ஒரு கணக்கு சொல்லுது. கணக்கு இருக்கிறது 24 பேர், கணக்கு இல்லாம எத்தனை பேர் செத்துருப்பாங்க? வணக்கம். ஒரு டெம்போ வேனுக்குள்ள 29 வயது தக்க ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போய் 24 மணி நேரம் சித்திரவதை செய்து அவனை படுகொலை செஞ்சிருக்காங்க. கடத்துறது கூலிப்படை அல்ல, கொலை செய்தது கொலைகார கும்பல் அல்ல, தமிழ்நாடு காவல்துறை. இறந்து போனது அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞன். திருபுவனம் அருகில் உள்ள மடப்புறம் பத்ரவாளி கோயிலுக்கு நிகிதா என்கிற பெண்ணும் அவங்களுடைய தாயார் சிவகாமியும் கடந்த 27ஆம் தேதி அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த நிகிதா சிவகாமி இவங்க 2 பேரும் கார்ல வராங்க. அந்த காரை பார்க் பண்ண சொல்லி அஜித்குமார்ட்ட சாவியை கொடுக்குறாங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததுனால நான் கார் ஓட்ட எனக்கு தெரியாது, அதனால 2 பேரை வர வச்சு பார்க் பண்ண சொல்லி சொல்றாரு. பார்க் பண்றாரு. வயது முதிர்ந்த அந்த சிவகாமியால நடக்க முடியாததுனால அவங்க ஸ்ட்ரக்சர் கொண்டு வர சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு 500 ரூபாய் பணம் கேட்டதாக அவங்களுக்குள்ள தகராறு நடந்ததாக நிகிதாவும் சிவகாமியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சிவகாமி நிகிதாவுடைய கோயிலுக்கு போயிட்டு கார் எடுத்து போயிட்டு அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது 9.5 பவுன் கிட்டத்தட்ட 10 பவுன் அவங்க எடுத்துட்டு போன நகை அந்த கார்ல இல்லை. அது எடுத்ததுக்கு காரணம் அஜித்குமார் தான் சொல்லி காவல் நிலையத்தை புகார் அளிச்சதாகவும் அதன் பேர்ல காவல்துறை அஜித்குமாரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க முதல்ல கோயில் நிர்வாகத்தை சொல்றாங்க. பிறகு கோயில் நிர்வாகம் காவல்துறை அவங்க ஒப்படைக்கிறாங்க அஜித்குமாரை. அதாவது அஜித்குமார் 27/6/2025 அன்று பிற்பகல் 1:30 மணி அளவுல கைது பண்ணியிருக்காங்க. ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன், பிரபு, கண்ணன் ஆகிய 5 போலீசார் தனிப்படை அமைச்சு அவங்க கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அஜித்குமாரை டெம்போல வச்சு நகை நீதான் திருடின அப்படின்னு சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதை டிசைனா இவங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க. காடுகளில் கொண்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க, ஓடைகளில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க, பல இடங்கள்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காரை பார்க் பண்ண அஜித்குமாருடைய நண்பர்கள் நடராஜன், பிரவீன், வினோத்குமார் அப்படிங்கிற அவங்க 3 நண்பர்களையும், அது மட்டும் இல்லாம அஜித்குமாருடைய தம்பி நவீன்,
இவங்க 4 பேரையும் காவல்துறை வந்து கைது செய்து அஜித்குமார் முன்னாடியே வந்து அடிச்சிருக்காங்க. அதுல வந்து அஜித்குமாரை வந்து நவீனை வந்து அஜித்குமார் முன்னாடி வந்து கடுமையா தாக்குனதுனால அஜித்குமார் வந்து தன் தம்பியை வந்து தன்னால தாக்கப்படுறானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, நகை வச்சிருக்க இடத்த காமிக்கிறேன், இவங்க யாரையும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜித்குமார் வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோசாலையில கொண்டு போய் பைப் ராடுகளால அடிச்சிருக்காங்க. அதை அங்குள்ள ஆட்கள் வந்து பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, அவர் அலற சத்தத்தை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை மறைஞ்சிருந்து எடுத்த வீடியோக்கள்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கொண்டு போகும்போது நடந்து போன அஜித்குமார் கோயில்ல இருந்து வெளியே கொண்டு வரும்போது 4 பேர் அவரை தூக்கிட்டு கொண்டு தான் ஆட்டோவில் ஏற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையா தாக்கி அவனை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கடைசி வரலுமே தங்கள்கிட்ட நகை இல்லாததுனால அவர்கள் வந்து எங்ககிட்ட நகை இல்லை அப்படின்னு கதறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை வந்து நீங்க வந்து ஒத்துக்குங்க, நாங்க தான் நகை எடுத்து ஒத்துக்குங்க, இல்லைன்னா உங்களை வந்து தொலைச்சிருவோம், உங்க மேல வந்து நாங்க இந்த கஞ்சா வேக்கெல்லாம் போடுவோம், உங்க தாய் மீது வந்து கஞ்சா வேக்கெல்லாம் போட்டு சொல்லி மிரட்டிருக்காங்க. அஜித்குமாருக்கு வந்து தந்தை கிடையாது, அம்மா தான் கஷ்டப்பட்டு அவர் தான் வந்து படிக்க வச்சிருக்காருல. இவர் வந்து அஜித்குமார் வந்து 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காப்ல. இப்ப 2 மாதமா தான் அந்த கோயில்ல வந்து அவர் வந்து செக்யூரிட்டியா வேலை பார்த்திருக்காப்ல. அவர் மேல வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு குற்ற சம்பவம் செய்த வழக்கோ இல்ல கேஸோ எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி திருட்டுத்தனம் என்ன பண்ணியிருக்காரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல காவல்துறை வந்து வலுக்கட்டாயமாக அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி வந்து விசாரணை பேர்ல வந்து துன்புறுத்தி கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தை தான் 24 மணி நேரமாக வந்து அடிச்சதுனால அவர் என்ன தண்ணி கேட்டிருக்காப்ல. தண்ணியில வந்து மிளகாய் பொடியை கலந்து அந்த தண்ணியை வந்து குடிக்க கொடுத்துருக்காங்க. அவர் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது 18 இடங்கள்ல அவர் உடம்புல வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பிறப்புறுப்பு மேலே வந்து ஷூ பூட்டால வந்து உரைச்சிருக்காங்க. அப்படி சொல்லணும் துயரத்துக்கு அந்த ஆளாக்கி அஜித்குமாரை அந்த மிளகாய் பொடி கலந்த தண்ணியை கொடுத்ததுனால யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் ரத்தம் வந்து வெளியேறி அவர் அந்த இடத்துலயே வந்து மூச்சையாகி வந்து இறந்து போயிருக்காப்ல. இறந்து போனதை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் எஃப்ஐஆரே போடாம தான் இந்த விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கொலை செய்தவனுக்கே தனிப்படையை உடனடியாக அமைக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு வந்து உடனடியாக தனிப்படை 5 பேர் கொண்ட ஒரு போலீஸ் படையை அமைச்சு இவனை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவன் வந்து வழிப்பொலி வந்து தான் வந்து இறந்து போனான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து அவங்க முடிக்க பார்த்துருக்காங்க. இந்த சூழல்ல தான் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த பிணத்தை வாங்க மாட்டோம், அவன் நல்லபடியாக தானே கொண்டு போனீங்க விசாரணை சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்தாங்க. சோசியல் மீடியாவில் தான் இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் வந்து ஊதி நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் வந்து இதை பெருசா பேசி இதை வந்து பூதகரமாக்கி மதுரையோடைய ஹைகோர்ட்டே இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு அவங்க வந்து சாடி இருக்கு. அஜித்குமாரோடைய சட்டைகளெல்லாம் கிழிச்சு பனியன்கள்லாம் கிழிச்சு அவனை நிர்வாணப்படுத்தி ராடு கம்பிகளால் அடிச்சு பைப்புகளால் அடிச்சு அவனை கொடுமைப்படுத்தி ஒரு காவல்துறையுடைய சீருடையே இல்லாம டிஷர்ட் லுங்கிகளை கட்டிக்கிட்டு அப்பட்டமாக ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு கொலைகார கும்பலைகளை போல 5 பேர் சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. இது போலீஸ் அராஜகத்தின் உச்சம். இது எவன் கேட்பான், அவனெல்லாம் அடிச்சா எவன்டா கேட்பான், அவனுக்காக எவன்டா வருவான் அப்படிங்கிற ஒரு திமிர் ஒரு தோரணையில தான் அவனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதே இந்த அஜித்குமாருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு ஆளோ குடும்ப பின்னணியோ இல்ல ஒரு பெரிய செல்வந்தராக இருந்திருந்தா அந்த காவல்துறை இந்த மாதிரி அவங்களை செஞ்சிருக்குமா? ஒரு பக்கம் 5 காவல்துறையுடைய மனைவி மக்களை கொண்டு வந்து ரோட்ல இறங்கி போட்ட பண்ண வைக்கிறது, இன்னொரு பக்கம் பெரிய கரப்பன் போன்ற அமைச்சர்களை அனுப்பி பஞ்சாயத்து பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது. உங்களுக்கு நாங்க வந்து அரசாங்க துறையில வந்து ஏதோ பார்த்து செய்யறோம், ஏதோ பார்த்து நாங்க செட்டில்மெண்ட் பண்றோம், 50 லட்சம் ரூபாய் அவர்களும் பேரம் பேசப்பட்டதாக மதுரை வந்து ஹைகோர்ட்டே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. கொலை செய்யப்பட்டவன் யாரோ அவனை தண்டிக்கப்படுறது தானே, அவனுக்கு வந்து குற்றவாளிக்கான உயரிய தண்டனை வாங்கி தருறது தானே, அதுதானே அரசுடைய நோக்கமாக இருக்கும். ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு யாரு? காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறை பொறுப்புனா காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கிற அமைச்சர் தானே பொறுப்பு. காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்ப இந்த கொலைக்கு யார் காரணம்? இதுக்கு இந்த கொலைக்கு யார் பொறுப்பேற்கணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். மதுரை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. மாஞ்சோலை படுகொலை ஆகட்டும், ஸ்டெர்லைட் படுகொலை ஆகட்டும், வாச்சாத்தி படுகொலை ஆகட்டும், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த படுகொலைகள் ஆகட்டும், இது எல்லாம் காவல்துறையின் வன்முறையின் ஒரு அடையாளங்கள் இல்லையா? அதே போலதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி
பெனிக்ஸ் ஜெபராஜ்ங்கிறவுடைய படுகொலை நடந்தது இதே ஜூன் மாதம் தான். அதுக்கு இதே திமுக அரசு கொரோனா காலகட்டத்தில் கூட தடையை மீறி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடுகளில் வந்து பேனர்களை பிடிச்சி நின்னாங்க, நீதி வேணும்னு கேட்டாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் வந்து ஜெபராஜ் பெடிக்ஸ் சொல்லி நின்னாங்க. இன்னைக்கு அதே அரசாங்கத்துடைய ஆட்சியின் கீழே தான் கிட்டத்தட்ட வந்து 24 லாக்அப் டெத் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. எது த பீப்புள் ஆஃப் வாட்சிங் என்ற ஒரு அமைப்பு சொல்லுது. 24 பேர் வந்து இது வரலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கு ஒரு கணக்கு சொல்லுது. கணக்கு இருக்கிறது 24 பேர், கணக்கு இல்லாம எத்தனை பேர் செத்துருப்பாங்க? அன்னைக்கு ஜெபராஜுக்கும் பெனிக்ஸ்க்கும் நீதி கேட்ட இவங்களுடைய அரசுல தான் கிட்டத்தட்ட 24 பேர் லாக்அப் டெத்ல வந்து இறந்து போயிருக்காங்க. அது லாக்அப் டெத் கிடையாது, லாக்அப் மர்டர். அது திட்டமிட்ட படுகொலைகள். இது இந்த படுகொலை செய்யப்பட்டவங்களுடைய நீங்க பின்புலத்தை நீங்க பார்க்கணும். எல்லாமே குரல் நிலைக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு பின்புலம் வந்து யாருமே இல்லாதவங்க, தினக்கூலிகளாக இருப்பவங்க, அவங்களும் இல்ல எந்த ஒரு அதிகாரம் படைச்சவங்களும் ஆதரவா இல்லாதவங்கள தான் இவங்க வந்து இந்த லாக்அப் டெத்ல வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. அப்ப கேட்க நாதியற்ற மக்களை தான் இவங்க தொடர்ச்சியாக இவங்க வந்து கொலை பண்ணி வந்திருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த அஜித்குமாரை இவங்க எப்படிலாம் விசாரணை பண்ணாங்கன்றத பார்க்கும்போது நம்ம கொலையே நடுங்குது. ஜெய்பீம் படத்துல வந்து என்னெல்லாம் காட்சிப்படுத்தினாங்களோ, ஜெய்பீம் படத்துல வந்து எப்படிலாம் வந்து அவனை வந்து விசாரணைன்ற பேர்ல அவனை கொடுமை பண்ணி அவனை கொல்லுவாங்க அந்த கதாநாயகனை, அதே போல அச்சு அசலாக இந்த அஜித்குமாருக்கு நிகழ்ந்திருக்குது. அந்த படம் பார்த்து 4 நாள் தூக்கமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல்வரான மு.க. ஸ்டாலின் சொன்னார் அன்னைக்கு. அதே போல ஒரு படுகொலை தமிழ்நாடு காவல்துறையால் அன்னைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்குது. இதுக்கு ஏன் அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேல எடுக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பு நடக்கல. கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு வந்து இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்த பிறகுதான், சோசியல் மீடியாவில் வந்து நம்மளை மாவட்ட ஆட்கள் பேசப்பட்ட பிறகுதான் இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்காக அவங்களுடைய அமைச்சர்களை அவங்களுடைய கட்சியுடைய ஆட்களை வந்து அனுப்பி இன்னைக்கு வந்து சமரசம் செய்யறாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க. போன்லாம் பண்ணி அவங்க கையில் கொடுத்து முதல்வரே பேசுறாரு, பேசுங்க, ஏதோ பார்த்து செய்யறோம், ஏதோ பார்த்து உங்க குடும்பத்துக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! ஒரு கொலை செய்தால் அவங்க மீது வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்க வந்து விசாரணை செய்வாங்க. அஜித்குமாரை 5 பேர் கொண்ட காவல்துறை வந்து கொலை செஞ்சிருக்குது. அவங்க மேல வந்து இதுவரையிலும் கொலை வழக்கு வந்து பதிவு செய்யவே படலை. அவங்க மேல வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்கள, அவங்க வந்து சட்டப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்று தரணும். இதுதான் தீர்வாக இருக்கும். வருங்காலங்களில் இது போன்ற காவல்துறையினர் வந்து உச்சபட்ச அதிகாரங்களை கையில் எடுத்துக்கிட்டு சாதாரண ஏழை எளிய மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, இந்த மாதிரி வந்து படுகொலை வந்து நிகழக்கூடாதுன்றதுல வந்து கவனமா இருக்கணும் அரசு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை வந்து மிரட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் தனி அறைய வச்சிருக்காங்க. போய் நேரிலே பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க வந்து தனி கவனம் எடுத்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நிகழாம வந்து அரசு வந்து புதிய சட்டங்களை வந்து கொண்டு வரணும். அதே போல ஊடகத்தாருக்கு நான் கேட்கறது என்னன்னா, ஒரு கட்சிக்கு நீங்க சார்புடையராக இருக்கீங்க அப்படின்னா வெளிப்படையாக அந்த கட்சிக்கு சார்புடையராக இருங்க, அதனால நீங்க பலன் அனுபவிச்சுக்கங்க. ஆனா குணசேகரனோ கார்த்திகேயனோ செந்தில்வேலோ இல்ல நக்கீரன் போன்ற பத்திரிகைகளோ இல்ல தமிழ்நாட்டில் உள்ள தந்தியோ இல்ல புதிய தலைமுறையோ அந்த பத்திரிகையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் நீங்கள் நடுநிலையாளர்களாக நீங்க இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல ஒரு கட்சிக்கு சார்புடையாக இருந்து கொண்டு இது போன்ற அநீதிகள் நடக்கும்போது நீங்க வந்து வேடிக்கை பார்க்கறது வந்து அவமானகரமானது, அசிங்கமானது. இந்த அஜித் என்ற பையன் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இதுக்காக நீங்க திறந்த நீங்க வார்த்தைகள் என்ன? உங்க வாயெல்லாம் ஏன் திறக்க மாட்டேங்குது? இந்த பிரச்சனைக்கு நம்ம இவங்களுக்கு எதிராக பேசணும்னா, இவங்களுக்கு எதிராக நம்ம குற்றம் சாட்டணும்னா அது வந்து இவங்க ஆட்சிக்கு பாதகமாக அமைஞ்சு சொல்லி நீங்க கள்ள மௌனம் காட்பது எவ்வளவு பெரிய இயக்கத்தானம் இது. அதே போல நடந்திருக்கிற லாக்அப் டெத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணும். இதுக்கு வந்து பொதுமக்களிடம் வந்து பகிரங்கமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம இது போன்ற குற்றங்கள் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது என்பதற்கு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு வந்து எடுக்கணும். ஏழை எளிய மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும். அவங்க வந்து ஒரு விசாரணை என்ற பேர்ல வந்து அழைத்து கொண்டு போய் துன்புறுத்தப்படுவது படுகொலை செய்யப்படுவது வந்து தடுப்பதற்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் வருங்காலங்களில் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடப்பதற்கு தடையாக இருக்கின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.